இருக்கா, உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா, நீங்களும் அவங்க ஷீலா நெல்லைசங்கரை சார்ந்தவங்க தான், சட்ட ரீதியா நிரூபிச்சுட்டாங்க அவ தப்பு பண்ணாங்கன்னு. இப்போ அதுக்கு உண்டான தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறா. அதே தண்டனை தான் எல்லாருக்குமே, நெல்லைசங்கருக்காகட்டும் ஷீலாக்காகட்டும், தப்பு பண்ற யாரா இருந்தாலும் அதே தண்டனை தான், நிரூபிக்கப்பட்டால். இல்லைன்னா கண்டிப்பா இல்லை. ஸோ அந்த டைம்ல இதே மாதிரி ஜெயந்தரா திவ்யா கள்ளச்சியும் இந்த மக்கள் பார்வை சித்ராவையும் அப்புறம் அவங்க கூட இருந்த கண்டார ஒளி கார்த்தி, இவங்க 4 பேரையும், இன்னொருத்தர் யாரோ இன்னொரு XYZ பர்சன் எனக்கு தெரியல, 4 பேரையும் கைது செய்யும் போது உடனே ஜெயந்தராவை எல்லா சேனலையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி சொல்லப்போனாக்கா ஜெயந்தரா கொடுத்த அந்த எல்லா இன்டர்வியூலையும் எல்லாமே ஃபேக்கு தான், எதுவுமே உண்மை கிடையாது. தயவு செய்து இதை புரிஞ்சுக்கணும். இதே நிரூபிக்க முடியுமா உங்களால் அப்படின்னா கண்டிப்பா என்னாலேயும் நிரூபிக்க முடியாது. ஏன்னா என் விஷயத்துல ஒரு தப்பு பண்ணாங்க, அந்த தப்பு அடிப்படையில தான் நானே கண்டுபிடிச்சேன். ஏன்னா எனக்கு எவ்வளவு எதுவுமே தெரியாது, என் விஷயத்திலே போய் பேசுறவங்க. அப்ப அந்த